வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் பார்வோனுடைய மிக முக்கியமான 2 அதிகாரிகள் யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலையில் தள்ளப்படுகின்றார்கள். ஒருவன் பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தான், இன்னொருவன் சுயம்பாகியமாக இருந்தான். அதாவது ஒருவன் ராஜாவினுடைய பானங்களை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு, இன்னொருவனுக்கு ராஜாவினுடைய சாப்பாட்டை சோதித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. இப்பொழுது 2 பேரும் ஏன் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார்கள் என்று வசனம் நமக்கு சொல்லவில்லை. ஒருவேளை உணவை சாப்பிட்ட பிறகு பார்வோன் சுகவீனம் அடைந்திருக்கலாம். ஆகவே அந்த சுகவீனத்திற்கு காரணம் இந்த 2 பேரில் யாரோ ஒருவர் தான் என்று யோசித்து 2 பேரையும் சிறைச்சாலை அனுப்பியிருக்கலாம். எப்படியோ இப்பொழுது சிறைச்சாலை 2 பேரும் ஒரு நாளிலே துக்கமுகமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அதற்கு முந்தின இரவு 2 பேரும் ஒரு சொப்பனத்தை கண்டிருக்கின்றார்கள். எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் சொப்பனத்திற்கான விளக்கத்தை ஒரு ஆசாரியனோ இல்லாவிட்டால் ஞானியோ தான் தர முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் 2 பேரும் சிறைச்சாலையில் இருப்பதனாலே ஞானியையோ ஒரு ஆசாரியனையோ கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் 2 பேரும் துக்கமாய் இருக்கின்றார்கள். 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் யோசேப்பிடத்திலே சொல்லுகிறார்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னான். அப்பொழுது அவர்கள் யோசேப்பிடத்திலே அந்த சொப்பனத்தை சொன்னார்கள். யோசேப்பு உடனடியாக அதன் அர்த்தத்தை அவர்களுக்கு சொல்லுகின்றான். யோசேப்பு சொல்லுகின்றான், பானபாத்திரக்காரனை பார்வோன் மறுபடியும் வேலையில் அமர்த்தி விடுவார், ஆனால் இந்த சுயம்பாகியையோ 3ஆம் நாளிலே அவர் கொன்று போடுவார் என்று சொல்லுகின்றான். அதை சொல்லிவிட்டு யோசேப்பு மிக ஞானமாய் பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகின்றான், உனக்கு அந்த மறுபடியும் உயர்வு கிடைக்கும்போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லுகின்றான். அது மாத்திரமல்ல, 15ஆம் வசனத்தில் யோசேப்பு தன்னை பற்றி தான் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கின்றான். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று தன்னுடைய நிலைமையை விளக்கி சொன்னார். யோசேப்பு இப்படி ஒரு உதவியை கேட்டிருந்தும் விளக்கத்தையும் கொடுத்திருந்தும் இந்த பானபாத்திரக்காரன் 3ஆம் நாளிலே அவனுக்கு வேலை திரும்ப கிடைத்த போது யோசேப்பை மறந்து விட்டான். 14ஆம் வசனத்திலே, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று யோசேப்பு கேட்டிருந்தான். ஆனால் ஆச்சரியவதமாக அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், உங்களுடைய குழந்தையை நீங்கள் இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஒருவர் வந்து 3ஆம் நாளிலே நிச்சயமாய் குழந்தை கிடைக்கும் என்று தெளிவாக சொல்லிவிட்டு போயிருந்தால், அதே போல 3ஆம் நாளிலே குழந்தை கிடைத்து விட்டால் எந்த விதமான மனிதர் அப்படிப்பட்ட சரியாக கணித்த ஆளை மறந்து விடுவார்கள்? யாரும் மறக்க மாட்டார்கள். ஆனால் அதுதான் யோசேப்புக்கு நடைபெற்றது. இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போய்விட்டான். ஆகவே அடுத்த 2 வருஷங்கள் யோசேப்பு அதே சிறைச்சாலையிலே அந்த கிடங்கிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். நண்பர்களே, இதுதான் மிகவும் வேதனையான ஒரு உண்மை. அநேகர் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு மக்களை மறந்து விடுகின்றார்கள். நீங்களும் நானும் கூட இதை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு உதவி செய்த மக்களை நாம் மிக எளிதாக மறந்துவிட முடியும். வெற்றி பெற்ற பிறகு இது எல்லாம் என்னால் மட்டும்தான் ஆனது என்று நாம் யோசிக்க முடியும்.
நண்பர்களே, இப்பொழுது கூட நாம் கொஞ்சம் நிறுத்தி கொண்டு நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்போம். இன்றைக்கு நாம் இருக்கும் இடத்திற்கு வருவதற்கு தேவன் யார் யாரை பயன்படுத்தினார் என்று யோசித்து பார்ப்போம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு பாடம் இதில் இருக்கின்றது. தேவன் யாரை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ, தேவன் யார் மேல் விசேஷமான ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அவர்கள் பொதுவாக வலி வேதனைகள் வழியாய் கடந்து செல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திப்பார்கள். ஏன், ஒருவேளை 2 வருஷ காலமாக ஒரு சிறைச்சாலையில் கூட உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அநேகரால் பல நாட்கள் பல வருஷங்கள் அறியப்படாமலேயே இருப்பார்கள். ஆனால் நண்பர்களே, இப்படிப்பட்ட வலியான சோதனை, இப்படிப்பட்ட பரீட்சை, இப்படிப்பட்ட வேதனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுபாவத்தை வளர்க்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, தலைமைத்துவத்திற்கு இல்லாவிட்டால் தேவன் வைத்திருக்கின்ற விசேஷமான பணிகளை செய்வதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது சுபாவம்தான். மோசே யோசித்து பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் பாதி பகுதியை வனாந்திரத்திலே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்ப்பதில் அவர் செலவு செய்தார். தாவீதை யோசித்து பாருங்கள். பல வருஷங்கள் சவுலினாலே துரத்தப்பட்டு தன்னுடைய வீடு இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் அந்த 2 பேரை உருவாக்கினது. இப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் வேதனைகள் தான் உலகம் நிஜமாக எப்படிப்பட்டது என்பதை அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தது. அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக, எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதையும் அவர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் தான் காண்பித்தது. ஆகவேதான் இந்த எல்லா வேதனையான சூழ்நிலைகள் கடந்து வந்த பிறகு அவர்கள் உண்மையான தேவ மனிதர்களாகவும் தேவனை தேடுகின்ற, தேவனை சார்ந்து வாழுகின்ற மக்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். நண்பர்களே, ஒரு ஆறுதலான சத்தியம் ஒன்று இங்கே இருக்கின்றது. இப்படிப்பட்ட தனிமையிலும் இந்த சிறைச்சாலையிலும் தேவன் யோசேப்போடு இருந்தார். ஆகவேதான் இந்த வேதனையான சூழ்நிலையிலும் யோசேப்பு எப்பொழுதும் பலமுள்ளவனாக, திடமுள்ளவனாக இருந்தான். ஆகவே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் இதுதான். நாம் வலியும் வேதனையுமான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து செல்லும் போது நம்முடைய எதிர்காலத்திற்காக ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் வலுவாதபடிக்கு, இடறி போகாதபடிக்கு நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்மை காத்து கொள்வார் என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கின்ற சத்தியம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.